கண்ணாடி 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 இங்க வந்து பிரச்சனை நடத்துங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியாது? ஒவ்வொருத்தரும் நாங்க போயிட்டு முடியுமா? இது என்ன வேலை கிடையாது மேடம். இதெல்லாம் என் ஜூரிஸ்டிக்ஷன் நீங்க வந்து பண்றது வேலையா உங்களுக்கு? அது என் வேலை கிடையாதுமா. அது காசு சாப்பிடலாம். கொலை நடந்தா பிரச்சனை நான் பாக்குறேன். கொலை நடந்தா நான் பாத்துக்கிறேன். அதை பத்தினா ஒன்றும் பிரச்சனை இல்லாம எங்களுக்கு என்ன வேலை கிடையாதுமா. அது என்ன வேலை? எங்களுக்கு இந்த பொண்ணு கூட வாழ வைக்கணும். இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா 8 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கேஸ் நடக்குது. அவன் இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணுவா பாத்துட்டு கல்யாணம் நடக்குது மேம். அது என்ன அவசரப்பட அது நடக்க கூடாது. அந்த பொண்ணு இந்துவா முஸ்லிமா கன்வெர்ட் ஆகி 8 வருஷமா நான் இந்துல இருந்து முஸ்லிம் ஆனாதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் என் வீட்டுலன்னு சொல்லி பண்ணிருக்கான். அப்ப பண்ணிக்க வேண்டியதுன்னு 2 நாள் முன்னாடி தான் இந்த பிள்ளைக்கே தெரிஞ்சு ஜனவரி 18 வந்து 2026 மேரேஜ் பண்ணிக்கலாம்னு எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க. ஆனா டிசம்பர்லயே போய் என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எனக்கு அது எதுவுமே தெரியாது. எனக்கு இப்போ ரீசெண்டா தான் தெரியும். இன்விடேஷன் டிஸ்பியூட் ஆகும்போது தான் தெரியும். அப்போ கேட்டது கூட எனக்கு கல்யாணம் யார் சொன்னா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஃபைட் பண்ணாங்க. எங்க வீட்டுல பேசுவேன்னு சொன்னதுக்கு நீ பேசினா பொண்ணோட வாழ்க்கை பையனையும் கூப்பிடுங்க. இப்ப சம்மந்தப்பட்ட பையனையும் சொல்லிட்டேன். நான் பொறுமையா பேசிட்டு இருக்கிறாங்க. கூட்டு போமா அந்த பையன் கூட்டு வாங்க ஸ்டேஷனுக்கு. வேலை கிடையாது. பதில் சொல்லிட்டு ஓட்டுறா ஆக்கி விடமா. கூட்டு போ கூட்டு போ பையனை கூட்டு ஸ்டேஷன் வாங்க. நீங்க பையனை கூட்டு ஸ்டேஷன் யார் மேல புகார் கொடுத்துருக்கீங்க? கல்யாணம் பண்ணிக்க போற பையன் வந்து எனக்கு 8 வருஷமா ஏமாத்திட்டு கல்யாணம் பண்றான். அந்த பையன் இப்ப வந்து இந்த கல்யாணம் நடக்க கூடாது. எனக்கு நீதி வேணும். இப்ப வந்து போலீஸ் எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கிடையாது என்னெல்லாம் சொல்றாங்க. போலீஸ் வேலைக்கு பார்த்துருப்பாங்க உங்களுக்கு. யார் மேல புகார் கொடுத்துருக்கீங்க? போலீஸ் கல்யாணம் பண்ணிக்க போற பையன் வந்து எனக்கு 8 வருஷமா ஏமாத்திட்டு இவ்வளவு பேசினாங்கல்ல. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். இந்த பொண்ணு இந்த உங்க கூட்டமும் 30 லட்சம் ரூபாய் கேட்டு என்கிட்ட பேசின ஆடியோ நான் எவிடன்ஸ் வச்சிருக்கேன். நீங்க காட்டுற நீங்க ஆக்ஷன் எடுங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. ஒருத்த ஏமாத்தி போனா என்ன பண்ணுவீங்க? அவளுக்கு காசு இல்ல இத பாருங்க. காசு பிச்சை போடுவா உனக்கு. யார பார்த்து சொல்றீங்க? நான் 8 வருஷம்
நடந்துப்பாங்க. ஓகே சார். கல்யாணம் நடக்கும் மேம். விடுங்க மேம். பாவம் மேம் அந்த பொண்ணு. பாவம் மேம் அந்த பொண்ணு. கல்யாணம் நடக்கும். அப்ப நீங்க அப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப அவங்க கல்யாணம் பண்றாங்க, சென்னை ராயபுரத்தில் காதலித்து ஏமாற்றிய காதலனின் திருமணத்தை பெண் ஒருவர் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது அந்த பெண்ணுக்கு ஆதரவாக வந்தவரை இன்ஸ்பெக்டர் சிதம்பர பாரதி என்பவர் முகத்தில் குத்தியதாக கூறி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை ராயபுரம் பகுதியில் ரம்ஜான் திருமண மண்டபத்தில் இஸ்லாமிய திருமணம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்பொழுது பெண் ஒருவர் மகளிர் அமைப்பினர் மற்றும் சமூக ஆர்வலர்களோடு சென்று தனக்கு நியாயம் வரக்கூடிய ஒரு திருமணத்தை நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். இதை அறிந்து ராயபுரம் போலீசார் அங்கு சென்று விசாரணை நடத்திய போதுதான் அந்த பெண் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் என்றும் 8 ஆண்டுகளுக்கு முன்னர் வடபழனியில் உள்ள மாலில் வேலை செய்யும் போது சூளைமேடு பகுதியை சேர்ந்த சையத் இப்ராஹிம் என்ற பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியிருக்கிறது. பின்னர் இப்ராஹிம் அந்த பெண்ணை மதம் மாற செய்து அவரிடம் இருந்து பணம் 50 லட்சம் ரூபாய் வரை வாங்கி ஏமாற்றிவிட்டு தற்போது வேறொரு பெண்ணை திருமணம் செய்யப்பட்டவும் அது குறித்து அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் கடந்த மே 7ஆம் தேதி அன்று புகார் அளித்து வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் மேல் நடவடிக்கை எடுக்காத நிலையில காவல் ஆணையர் அலுவலகத்திலையும் புகார் அளித்திருக்கிறார். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று புகார் அளித்திருக்கிறார். தன்னோடு அவரை சேர்த்து வைக்க வேண்டும் என்றும் இல்லைன்னா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த புகாரில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் போலீசார் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கி தற்போது திருமணம் நடைபெற்றதை அறிந்து அவர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு தனக்கு நியாயம் வேண்டும் என்று கூறி பதாகைகள் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த இளம்பெண்ணுக்கு ஆதரவாக வந்த சமூக ஆர்வலர் சிலரை அங்கு வந்த சிதம்பரம் பாரதி அவர்கள் காவல் ஆய்வாளர் அவர்கள் ஒருமையை திட்டியதாகவும் சமூக ஆர்வலர் ஒருவரை முகத்திலே தாக்கி அவர்களை வெளியேற்றியதாகவும் குறித்த அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதில் காயமடைந்த அந்த சமூக ஆர்வலர் தற்போது மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். முகத்தில் அவர் வேகமாக குத்தியதில் அவருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் அப்துல் கலீல் என்பவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண் நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு ஆதரவாக வந்த சமூக ஆர்வலர் அப்துல் கலீல் என்பவரை ராயபுரம் காவலாளர் சிதம்பரம் பாரதி முகத்தில் குத்தி அவரது செல்போனை பிடுங்கி தள்ளிவிடக்கூடிய அந்த காட்சிகள் தற்போது வெளியாகிருக்கிறது. இது குறித்து உயர் அதிகாரிகள் விசாரணைகள் நடத்தி வருகிறார்கள். அவருக்கு ஆதரவாகவும் பல்வேறு சமூக ஆர்வலர்களும் அங்கு கூடியதாக பரபரப்பான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. தற்போது அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடிய நிலையில் உயர் அதிகாரிகள் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. திருமணமும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.